நாளில வருது. நான் இந்த மதீனா அதனால சொல்லுவாங்க, சொர்க்கத்துல எல்லாமே இருக்கும். சொர்க்கத்துல எல்லாமே இருக்கும். நம்ம என்னென்ன வேணுமோ எல்லாம் சாப்பிடலாம், என்னென்ன வேணுமோ எல்லாம் குடிக்கலாம். ஆனா சொர்க்கத்துல மதீனா இல்ல. சொர்க்கத்துல எல்லாமே இருக்கு, சொர்க்கத்துல என்னங்க இல்ல? மதீனா இல்ல. ஆனா மதீனால என்ன இருக்கு? சொர்க்கமே இருக்கு. சுப்ஹானல்லாஹ். மதீனால என்ன இருக்கு? சொர்க்கமே இருக்கு. அதனாலதான் அந்த இடம் நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா அப்படியே கொண்டு போய் சொர்க்கத்துல வைப்பான். இந்த இடம் இருக்கா இல்லையா? ரௌலத்துல் ஜன்னா. நம்ம போய் தொழுகிறோமா இல்லையா? அந்த இடம் நமக்காக வேண்டிய சாட்சி சொல்லும். அல்லாஹ் தஆலா அதை கொண்டு போய் என்ன செய்வார்? சொர்க்கத்துல வைப்பான் என்பதாக ஹதீஸ்ல வருது. இது இரண்டாவது. மூணாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி குத்பா கொடுக்கறாங்களா இல்லையா? அந்த மெம்பர் படி, இந்த மெம்பர் படி இருக்கு. ஆரம்பத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா கீழே நின்று தான் குத்பா கொடுத்துட்டு இருந்தாங்க, பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப மக்களுக்கு எல்லாம் சரியா கேட்காம இருந்துச்சு. அப்போ தமீமுத் தாரி அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க கீழே நின்று பிரசங்கம் பண்ணீங்கன்னா சரியா எல்லா மக்களுக்கு கேட்கறது இல்ல, எல்லா முகமும் உங்களுக்கு தெரியறது இல்ல. அதனால உங்களுக்காண்டி மெம்பர் படி செஞ்சு கொடுக்குறோம். இப்போ நம்மளுடைய பள்ளிவாசல்ல எல்லாம் மெம்பர் படி இருக்கா இல்லையா? 3 ஸ்டெப்ல 4 ஸ்டெப்ல மெம்பர் படி இருக்கும். அது மாதிரி செஞ்சு கொடுக்கிறேன் என்பதாக முதலாக அந்த மெம்பர் படி செஞ்சு கொடுத்தது தமீமுத் தாரி அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மெம்பர் படி செஞ்சு கொடுக்கிறாங்க. அந்த மெம்பர் படியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி நின்று குத்பா கொடுக்கும்போது ஒரு தடவை சொன்னாங்க, இன்ன கதமைய அல்ஆன் அலா துர்அத்தின் மின் துர்ஐல் ஜன்னா. என்னுடைய பாதங்கள் இப்ப எங்க இருக்கு தெரியுமா? சொர்க்கத்துடைய படிக்கட்டின் மீது இருக்கிறது என்பதாக சொன்னார். என்னுடைய பாதங்கள் எங்க இருக்கு? ரசூலுல்லாஹ் எங்க நிக்கிறாங்க? மதீனால இருக்கிற மெம்பர் படியில ரசூலுல்லாஹ் நின்று இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? என்னுடைய பாதங்கள் சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த படியில இருக்கு என்பதாக சொன்னாங்கன்னா, அப்போ ரசூலுல்லாஹ் நின்று அந்த குத்பா கொடுத்த அந்த மெம்பர் படி இதுவும் கியாமத்துடைய நாளில் என்ன செய்யும்? சொர்க்கத்துல கொண்டு வந்து வைக்கப்படும். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுனஸ்ஸிபு மிம்பரி அலல் ஹவுல். என்னுடைய மெம்பர் படி இருக்கா இல்லையா? கியாமத்துடைய நாளையில என்னுடைய ஹவுத கௌசர் தண்ணி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களால இந்த ஹவுத கௌசருடைய தண்ணியை வாங்கி நம்ம குடிக்கிறோமா இல்லையா? அந்த இடத்துல என்னுடைய மெம்பரை கொண்டு போய் வைக்கப்படும். ரசூலுல்லாஹ் அந்த மெம்பர் படியில தான் நின்றுகிட்டு என்ன செய்வாங்க? அந்த உம்மத்தினர்களுக்கு அந்த ஹவுத கௌசருடைய தண்ணீர் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய மெம்பர் இருக்கு, இது வந்து சாதாரணமான மெம்பர் இல்ல. இது எங்க வரக்கூடிய மெம்பர்? இது சொர்க்கத்துக்கு வரக்கூடியது. ஹவுத கௌசர்ல இந்த மெம்பர் படி தான் கொண்டு போய் வைக்கப்படும். அப்போ இந்த மதீனாவுக்கும் சொர்க்கத்துக்கும் பாத்தீங்கன்னா நெருங்கிய தொடர்பு இருக்கு. மக்காலையும் கூட இப்படி இல்லைங்க. மக்காலையும் கூட இவ்வளவு சிறப்பான இடங்கள், இவ்வளவு சிறப்பான பூமி மக்காலையும் கூட இல்லை. எங்க இருக்கு? மதீனாவுல இருக்கு. அதனாலதான் மக்காவை விட மதீனாவை அதிகமாக நேசிக்கணும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்ச சஹாபாக்கள் எல்லாம் மச்சான் உங்களுக்கு இது இல்லையா? பின்ஸ் இல்லைங்களா? இல்ல